அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 9/2/2024 சோபக்கிருது வருடம் தை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி காலையில் 8 மணி வரைக்கும் இருக்குது. 8 மணிக்கு பிறகு அமாவாசை திதி இருக்குது. அது மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் பகல் இரவு 12 மணி கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா நாள் முழுக்க மரண யோகமாக தான் இருக்குது. மறுநாள் காலையில் தான் சித்த யோகம் வருது. இன்றைக்கி தை அமாவாசை முன்னோர்களுக்கு வழிபடுறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி ஹைகிரீவர் வழிபாடு இன்றைக்கி நல்ல பலனை தரும். இன்றைக்கி அமாவாசை, அதுவும் இல்லாமல் திதியும் சரியில்லாதனால நட்சத்திரமும் சரியில்லாதனால சுபகாரிய நிகழ்ச்சிகளை இன்றைக்கி தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் 6:35க்கு இருக்குது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி இருக்குது. கிரகநிலைகளில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே கிரகநிலைகள் தான். சந்திரன் மட்டும் மகர ராசியில் இருக்கார். இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி செலவு, ரிஷப ராசிக்கு ஓய்வு, மிதுன ராசிக்கு கொஞ்சம் சிக்கல், கடக ராசிக்கு தோல்வி, சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு இன்பம், துலாம் ராசிக்கு நலம், விருச்சிக ராசிக்கு பிரீத்தி, தனுசு ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு தனம், கும்ப ராசிக்கு ஆதரவு, மீன ராசிக்கு லாபம். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறதுக்கு குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். இவ்வளோ நாள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி ஒற்றுமை கூடும். நண்பர்களோட வருகை இன்றைக்கி மனசுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும். கூட பிறந்தவங்க மூலிமா இன்றைக்கி அனுகூலம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கி உங்கள்கிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையும் நல்லாவே இருக்குது. அதனால் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைய முடியும். இன்றைக்கி முக்கிய முடிவுகளை கொஞ்சம் நீங்கள் எடுக்கலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட செயல்திறனில் உங்களோட திறமையை நிரூபிக்க சாதகமாக இருக்கும். உங்கள் பணிகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க. பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இனிமையான வார்த்தைகளை பேசி 2 பேரும் நாளை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். உறவில் பிணைப்பு நல்லா இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது. சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பணப்பழக்கம் நல்லாவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பாகவே இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலேயும் ஆர்வம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் சில மாற்றங்கள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. நீங்கள் பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக பேசுறது நல்லது. மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு யோகா இல்லைனா தியானம் செஞ்சிங்கன்னா நல்ல பலனை தரும். நீங்கள் ஈஸியாக முடிய வேண்டிய காரியமோ இல்லைனா வர வேண்டிய பொருளோ காலம் தாமதமாக தான் நடக்கும். அதனால் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா பல பிரச்சனைகளை ஈஸியாக தவிர்க்க முடியும். சிலரோட நல்ல மதிப்பை பெற முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட கடின உழைப்பு மூலியமாக தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அதே மாதிரி உங்களோட புதுமையான கருத்துக்கள் மூலிமா உங்களோட படைப்பிற்கு
நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நாளை குழப்பம் இல்லாமல் கொண்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு மனசை சமநிலையோடு நடந்துக்கிட்டிங்கன்னா, பாரபட்சம் பார்க்காம நடந்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நாளை மகிழ்ச்சியாகவும் நல்லுறவை தக்க வச்சுக்கவும் முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவு அதிகமாக இருக்குது. அதனால் நிதி நிலைமை அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு செலவை கண்காணிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம். டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால பிபி மாதிரி இருக்கும். சிகிச்சை எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் டென்ஷன் குழப்பம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கூட பிறந்தவங்கள கூட ஒற்றுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சில காரியங்களில் நீங்கள் செய்கிற சில காரியங்களில் எச்சரிக்கையாக செய்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களை சுற்றி சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனசை ஒருநிலைப்படுத்தி உறுதியோடவும் விவேகத்தோடவும் நீங்கள் உங்களோட சவால்களை கையாள வேண்டியிருக்கு. உற்சாகமான அதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே சந்தோஷமாகவும் பாசிட்டிவ் எனர்ஜியோடையும் வச்சுக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லை. வேலை பளு அதிகமாக இருக்குது. டென்ஷன் அதிகமாக இருக்கும். மும்முரமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பணிகளை ஒழுங்காக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதான விஷயத்தை கூட நீங்கள் பெருசாக எடுத்து கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட கேஷுவலாகவும் நகைச்சுவையோடும் பழக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பற்றாக்குறை தான் இருக்குது, வரவு இருக்குது. ஆனால் அதிகரிக்கிற பொறுப்புகள், அதே மாதிரி உங்களோட தேவைகள் யோசிச்சிங்கன்னா இருக்கிற பணம் பத்தாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரியான அதாவது ஒவ்வாமை இல்லைன்னா சளி இருமல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடக ராசி. இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலமாக இன்றைக்கி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட இருந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும். இன்றைக்கி மிகவும் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி ஈஸியாக நீங்கள் சில விஷயங்களை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைக்கும். உங்களோட உறுதி தைரியமும் உங்களோட வெற்றியை ஈஸியாக அடைய முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் வேலையில் அர்ப்பணிப்பு அதிகமாக இருக்கும். அது மூலயமா நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள நட்பான அணுகுமுறை நல்லா இருக்குது. உங்களோட இந்த போக்கு காரணமாக 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்படும், சந்தோஷம் கூடும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான பணம் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்கள் கிட்டே இருக்கிற பாசிட்டிவ் உங்களை நல்லாவே வைத்திருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் உறவினர்களோட வருகை மகிழ்ச்சியை தரும். பெரியவங்களோட இருந்த மனஸ்தாபங்கள் குறைஞ்சி பசங்களும் பொறுப்பாக இன்றைக்கி நடந்துக்குவாங்க. எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும். தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் நிறைவேற கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய எதிர்காலம் பற்றிய அதிகமான சிந்தனைகள் இருக்கும். உங்களோட இலக்கை நோக்கி முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தீங்கன்னா அது நல்ல சாதகமான பலனை தரும். இல்லைன்னா பாதகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்படாமல் எந்த காரியத்தையும் செய்யுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்றைக்கி அதிகம்தான். கூட வேலை செய்கிறவங்களோட உறவை நல்லா கவனமாக கையாளுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னன்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் அமைதியாகவும்
அன்பான அணுகுமுறையும் இருந்ததுன்னா உங்களுக்கு நாளை நல்லபடியாக கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணவரவு கம்மியாக தான் இருக்குது. கையில் வரவு செலவு அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டேபிளான ஒரு கையில் பணம் நிற்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்கிற மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்படலாம். அதனால் தியானம் இல்லைன்னா கோயிலுக்கு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியத்துக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். பசங்களால் கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும். எந்த செயலையும் செய்கிறதுக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். இன்றைக்கி நாளில் சில பதட்டமான சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி அந்த பதட்டத்திலே உங்களோட நேரம் கழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு முக்கிய முடிவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து போகனா நாளை நல்லபடியாக கொண்டு போக முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கூட கிட்ட இருக்கிற வேலை கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க மாட்டீங்க. அதே மாதிரி தவறுகள் எதுவும் ஏற்படாதவாறு பார்த்து பொறுமையாக கையாளுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈகோ உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்குது. அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உறவில் நல்லிணக்கம் ஏற்படணுன்னா ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டை பராமரிக்கிறதுக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வகையில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கையாளும் போது கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தில் உங்களுக்கும் சரி இல்லை உங்கள் அம்மாவோட உடல் நலத்துக்காக சின்னதாக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி சின்னதாக பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. வாகனம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். பசங்க வழியில் கொஞ்சமாக மனசங்கடங்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் பெண்களுக்கு இன்றைக்கி பணி சுமை குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். இன்றைக்கி உங்கள்கிட்ட கொஞ்சம் அவநம்பிக்கையும் அதே மாதிரி பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாட்டு கேட்குறது இல்லைன்னா புத்தகம் படிக்கிறது போன்ற விஷயங்களை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் பெற முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணி சுமை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஈஸியாக எந்த வேலையும் செஞ்சு முடிக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற மனக்குழப்பங்கள் உங்களோட எண்ணங்களை துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான செலவுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. அது உங்களுக்கு கவலை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி வரா மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. தியானம் இல்லைன்னா பிரார்த்தனை செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி உங்களுக்கு பசங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் நடக்கும். திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். பண வரவு இன்றைக்கி தாராளமாக இருக்கும். நவீனமான பொருட்களை இன்றைக்கி வாங்குகிற வாய்ப்பு அமையும். வியாபார ரீதியாக பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும். உங்களோட செயல்களை ஈஸியாகவும் மகிழ்ச்சியாகவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைய முடியும். இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு வளர்ச்சி தெரியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் சிறப்பாகவும் தனிச்சையாகவும் சில காரியங்களை செஞ்சு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் துணையோட இன்றைக்கி அவங்களோட உணர்வுகளை மகிழ்ச்சியோட பகிர்ந்து கொள்வீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலும் அன்னுன்யமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது. வங்கியில் கணிசமான தொகை சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறந்த ஆரோக்கியம் பராமரிக்க முடியும். கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம்
அமைதியற்ற சூழ்நிலை உருவாகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. உடலில் ஆரோக்கிய ரீதியாக எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படும். பசங்க வழியில் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன அனுகூலங்கள் ஏற்படும். தொழிலில் கூட்டாளிகளோ இல்லைன்னா தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வராத கடன்கள் கொஞ்சம் வசூல் ஆகும். இன்றைக்கி பதட்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பாட்டோ இசை இல்லைன்னா சினிமாவுக்கு போகிறது மகிழ்ச்சியை திசை திருப்பி உங்களை நீங்கள் ஆறுதல் பெற்றுக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுமை இல்லாமல் இன்றைக்கி செயல்படுறதை விட புத்திசாலித்தனத்தோடு இன்றைக்கி காரியங்களை செய்கிறது நல்லது. அதே மாதிரி திட்டமிட்டு திறமையாக செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படுற மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கணுன்னா உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டம் காரணமாக பண இழப்பு ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. கையில் இருக்கிற பணத்தை கொண்டு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முதுகில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி சில நல்லதும் இருக்குது, கெட்டதும் கலந்த ஒரு நாள் இருக்குது. உறவினர் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொன்பொருள் வாங்குகிற யோகம் இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இது வரைக்கும் முடியாத காரியங்கள் கூட இன்றைக்கி முடியும். ஆனால் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற செயலில் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக செய்கிறது அவசியமாக இருக்கும். கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கணுன்னா கடினமாக உழைச்சா தான் நல்ல பலன் கிடைக்கும். பதட்டமாகாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்தில் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தாமதம் இருக்கும். கவலைப்படாதீங்க, மனசை ஒருநிலைப்படுத்தி செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள சில தப்பான புரிதல் காரணமாக அவங்க பேசுகிற விதமும் நீங்கள் பேசுகிற விதமும் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வாக்குவாதம் வந்ததுன்னா விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட நலனுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுலேயும் செலவு அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை, கால்வலி ஏற்படலாம். அது கவலை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நண்பர்களோட சாதகமான பலனோ இல்லைனா கொஞ்சம் மனக்கசப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுப்போடவும் கவனமோடவும் செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலிமா கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தினர் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நாள் நெகட்டிவாக தான் இருக்குது. பார்த்து எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவலைப்படாமல் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. லேசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை ஈஸியாக எதிர்கொள்ள முடியும். தடைகளையும் சமாளிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கடினமான சூழல் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்பிக்கையோடவும் கவனமாகவும் திட்டமிட்டும் இன்றைக்கி வேலையை செய்கிறது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக அடுத்தவங்க பேச்சை கேட்காம நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்து பேசி உங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஸ்டேபிளாக இல்லை. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. செலவுகள் அதிகமாக இருக்குது. வரவு கையை கடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பசங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அவங்களோட ஆரோக்கியத்திற்கு பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி. இன்றைக்கி உங்களோட திறமையால் வளர்ச்சி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கும். சில பெண்கள் புதிய பொருட்கள் வாங்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்கிற புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும். தான தர்மம் இன்றைக்கி செய்கிறது நல்ல
மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக ஈடுபாடும் சிறந்த ஆறுதல் தரும். நீங்கள் இதுவரை புனித யாத்திரை போகிறதுக்கு இன்றைக்கி பிளான் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது திருப்தியை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பலனடைகிற நாளாக இருக்கும். உங்களோட கடின உழைப்புக்கு பாராட்டும் அங்கீகாரமும் இன்றைக்கி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சி குறித்து திட்டம் தீட்டி நல்ல ஒரு அந்யோன்யமாக சில காரியங்களை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் மகிழ்ச்சி கூடும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லா தான் இருக்குது. கையில் வரவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி சின்னதாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செலவு செய்யும் போது பணத்தை கையாளும் போது கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த பிரச்சனையும் கிடையாது. திடமான ஆரோக்கியம் இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வீடியோஸ் பாருங்கள். நல்ல பலன், நல்ல பெயர்ச்சி பலன், அதே மாதிரி சுயஜாதக பலனும் வீடியோவிலே சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.